ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு தலைமை வழக்குரைஞர் PS ராமன் ராஜினாமா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் அட்வொகேட் ஜெனரலில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து புதிதாக ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆர்டிகிள் 165 பேசிஸ் ஸ்டேட்டாக இருக்கும்போது 165 பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட் ஜெனரலை கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருடைய அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னர் வந்து அட்வொகேட் ஜெனரலாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் அந்த ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அந்த கவர்மெண்டால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு லா ஆஃபீஸர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த அந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகம் வந்து புது கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணோம்னா அந்த இப்போ ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கவர்மெண்ட் வந்து ரிசைன் பண்ணும்போது ஸோ இவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அடிப்படையில் தான் இவர் நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸே இல்லை அப்படின்னு ஆகும்போது அவருடைய பதவியை வந்து அவர் என்ன பண்ணணும்னா ரிசைன் பண்ணணும். புதிதாக வரக்கூடிய அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர்கள் கூறக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் புதுசாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கவர்னர் அட்வொகேட் ஜெனரலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க கவர்னர். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழக அரசு தலைமை வழக்குரைஞராக இருந்த PS ராமன் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 76 அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அட்டார்னி ஜெனரல். ஸோ இவரும் ஒரு கவர்மெண்ட் வந்து டிசொல்யூஷன் ஆகும்போது அட்டார்னி ஜெனரல் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றம் செய்யப்படுவாங்க.